நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண் கோழி வளர்ப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய பேன் தொந்தரவை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது, அதே மாதிரி நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எதனால் வந்து பேன் தொந்தரவு வருது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து வந்து பயனடையலாம். அதே மாதிரி வீடியோக்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடைக்கோழிகளுக்கு அந்த மாதிரி பேன் தொந்தரவு வந்து வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி ஃபுல்லாக சுற்றி அது அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும். கோழி ஃபுல்லாக சுற்றி அப்படியே வந்து ஊறிட்டே இருக்கும். அப்போ அந்த கோழிகள் அதை வந்து தொந்தரவு பண்ணும். அந்த கோழிகளுக்கு அது வந்து அது மூலிமா ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும். அப்போ வந்து அந்த கோழிகளால் சரியாக வந்து அடப்படுக்க முடியாது. அதே மாதிரி அந்த அடைக்கோழி இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாமே அந்த பேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உறிஞ்சு எடுத்துரும். உறிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ரத்தம் இல்லாமல் கோழிகள் வந்து இறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தத்தை பூரா வந்து உறிஞ்சி எடுத்து அந்த கோழிகள் வந்து ரத்தம் இல்லாமல் அப்படியே வந்து இறந்து போயிடும். இதனால தான் பேன் பிரச்சனைனால கோழிகள் வந்து இறக்குது. சரி, இப்போ நம்ம இது வந்து எப்படி வந்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம், அதே மாதிரி அதாவது இங்கிலீஷ் மெடிசன் பயன்படுத்தியும் நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வேப்பெண்ணெய், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விறகடுப்பு விறகு வச்சு எரிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விறகு வந்து எரிச்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த சாம்பல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாம்பல், அப்புறம் வந்து வேப்பெண்ணெய், அதை நீங்கள் வந்து எடுத்து அந்த கோழிகளுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் தொந்தரவு ஓரளவுக்கு வந்து கட்டுப்படும். இப்போ நீங்கள் அந்த வேப்பனையை எடுத்து எங்கெங்கெல்லாம் பேன் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தொடை விடலாம். இல்லை அந்த சாம்பல் எடுத்து எங்கெங்கெல்லாம் கோழிகளுக்கு வந்து பேன் இருக்கோ நீங்கள் அங்கங்கெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேன் தொந்தரவு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும். இப்போ எதனால் நாட்டுக்கோழிகளுக்கு பேன் தொந்தரவு வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் வந்து அடைக்கோழிகளுக்கு தான் பேன் தொந்தரவு வந்து அதிகமாக வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக எல்லா கோழிகளுக்கும் வந்து பேன் தொந்தரவு வந்து இருக்கும். அதாவது பேன் தொந்தரவு இல்லை, பேன் வந்து சராசரியாக எல்லா கோழிகளுக்கும் வந்து இருக்கும். நீங்கள் வெளியே மேரக்கோழி ஆகட்டும், இல்லை சின்ன குஞ்சுகளாகட்டும், சேவலாகட்டும், எல்லாத்துக்கும் வந்து இந்த பேனு அப்படிங்கிறது பேனுன்னு சொல்லுவாங்க, செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து செல்லுகள் வந்து 1-2 கோழிகளில் வந்து இருக்கும். இப்போ வந்து பொதுவாக இப்போ வெளியே மேயிற கோழிகள், இப்போ அது வெளியே மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னா அது வந்து தீனி தண்ணி எல்லாமே வந்து சாப்பிட்டு அந்த கோழிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்திக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ அதோட மூக்கை வச்சு அந்த ரெக்கையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து ஏதோ பேன் ஏதோ இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த மூக்கை வச்சு வந்து கொண்டுரும், இல்லைனா அதை வந்து மூக்கை வச்சு எடுத்து வெளியே போட்டுரும் அந்த பேனை. அது தன்னைத்தானே வந்து சுத்தம் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழிகள் வந்து மண்குளியல் போடும். மண்குளியல் போடும் போது அதுக்கு எந்த ஒரு பேன் பிரச்சனை செல் பிரச்சனை இருந்தாலும் அது வந்து க்யூர் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து அடைக்கோழிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அடைக்கோழிகள் இப்போ நீங்கள் அவயம் வச்சுட்டீங்க, கோழி முட்டையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவயம் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அடைக்கோழிகள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த முட்டையிலே தான் படுத்திருக்கோம். அது வந்து எந்திரிச்சு வந்து வெளியே போகாது. அப்போ அந்த மாதிரி எந்திரிச்சு வெளியே போகாமல் இருக்கங்காட்டிக்கு தான் அதுக்கு வந்து பேன் தொந்தரவு வந்து அதிகமாக வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அடைக்கோழியில் இருக்கக்கூடிய பேன்கள் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக வந்து நிறைய உற்பத்தி ஆகி அந்த கோழியை வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிருது. அதனால தான் வந்து பேன் தொந்தரவு வந்து வருது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடைக்கோழி வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து எந்திரிச்சு வெளியே போய் தீனி தண்ணிலாம் வந்து சாப்பிட்டு அது வந்து ஒரு மண்குழியில் போட்டு அதை வந்து மறுபடியும் வந்து அடைப்படுத்துக்கும். அந்த மாதிரி படுக்கும்போது வந்து பேன் தொந்தரவுகள் வந்து அந்த அடைக்கோழிக்கும் வந்து பெரும்பாலும் வராது. ஆனால் வந்து ஒவ்வொரு கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடமெண்ட்டாக வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு வந்து வெளியவே போகாது, அப்படியே படுத்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்து அதுக்கு பேன் தொந்தரவு வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோழிகள் அடப்படுத்திருக்க இடத்துலையும் நீங்கள் அந்த வேப்பெண்ணெயாகட்டும் இல்லை சாம்பலாகட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்படும். நீங்கள் இதை வந்து முன்னாடியே பண்ணிடணும். ஓரளவுக்கு பேன் இருக்கும் போதே வந்து பண்ணிடணும். பேன் தொந்தரவு ரொம்ப அதிகமாகிடுச்சு, கோழி பூரா பேனாக இருக்குது, கோழி ஃபுல்லாக பேனாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து பண்ணால் சரி வராது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மருந்து பேர் வந்து கிளீனர் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். அந்த மருந்து தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மருந்து வந்து எல்லா வெட்டினரி மெடிக்கல்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா வந்து தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோழிகளுக்கு வந்து பேன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டாலும் நீங்கள் அந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க.
நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அந்த கோழிகளுக்கு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பேன் தொந்தரவு வந்து சரியாக போயிடும். இப்போ அது எப்படி போடணும், இப்போ அந்த கிளீனர் அப்படிங்கிற மருந்தை நம்ம வந்து எப்படி அந்த கோழிகளுக்கு போடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த மருந்தை நீங்கள் வந்து தண்ணியில் வந்து நீங்கள் முதல்ல கலக்கணும். அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த மருந்தை மூடி வந்து உடச்சி நீங்கள் வந்து அதில் வந்து 6 ml இருக்குது, 5 ml இருக்குது, அதே மாதிரி பெரிய பாட்டிலும் இருக்குது. அது நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 6 ml இருக்குது, அந்த மருந்து 6 ml பாட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து 6 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். 6 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த மருந்தை வந்து நீங்கள் அதில் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு வெள்ளையாக, அந்த மருந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஊற்றிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளை கலரில் மாறிடும். வெள்ளை கலரில் மாறிடும். இப்போ அந்த தண்ணியில் நீங்கள் வந்து உங்கள் பேன் தொந்தரவு இருக்கக்கூடிய அடக்கோழிகளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து முக்கி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பேன் தொந்தரவு போயிடும். இதில் வந்து என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணியில் வந்து முக்கும் போது அந்த கோழிகளுடைய தலை வந்து நலையாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்து கண், மூக்கு, வாய் அதில் வந்து அந்த மருந்து பற்றாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ கோழி தலையில் இருக்கக்கூடிய பேனை நம்ம வந்து எப்படி போக்குறது அப்படின்னா, நீங்கள் ஒரு துணியோ எதையோ எடுத்து அந்த மருந்து தண்ணியில் நனைச்சி நீங்கள் வந்து ஒத்தரை மாதிரி அந்த துணியை எடுத்து ஒத்தரை மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த மருந்து தண்ணியில் நனைச்ச துணியை எடுத்து நீங்கள் கோழிகளுக்கு அப்படியே தொடங்கி விட்டீங்க, ஒத்தரை மாதிரி தொடங்கி விட்டீங்க அப்படின்னா அப்பயும் அந்த கோழிகளுக்கு வந்து பேன் தொந்தரவு போயிடும். ஆனால் அந்த மண்டையில் இருக்கக்கூடிய பேன்லாம் போயிடும். ஆனால் நீங்கள் வந்து தலையோடு சேர்த்து அந்த மருந்தில் வந்து நீங்கள் வந்து முக்கிடக்கூடாது கோழிகளை. அப்புறம் வந்து நீங்கள் அந்த மருந்து தண்ணியில் வந்து முக்கி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கோழிகளை வந்து விட்டுறக்கூடாது. அப்படியே விடாமல் நீங்கள் வந்து இன்னொரு வேறு தண்ணி, அதாவது நார்மலான தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியில் நீங்கள் வந்து மறுபடியும் கோழிகளை முக்கிடணும். முக்கினதுக்கப்புறம் தான் அந்த கோழிகளை நீங்கள் வந்து விடணும். அதே மாதிரி அந்த மருந்து தண்ணியில் முக்கின அடுத்த செகண்டே இல்லை 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த நார்மல் தண்ணியில் நீங்கள் கோழிகளை முக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து மருந்து தண்ணியில் வந்து முக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷமாச்சும் அந்த கோழிகளை நீங்கள் வந்து அப்படியே ஒரு இடத்துலையோ இல்லை நீங்கள் உங்கள் கைப்படையே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் தண்ணியில் முக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருந்தினால் வரக்கூடிய எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து வராது. அந்த மருந்து தண்ணியில் விட்டுட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த கோழி அந்த மருந்து அந்த கோழியோட உடம்புலேயே இருக்கும். அப்போ ஏதோ சைடு எஃபெக்ட் வரலாம். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம நார்மல் தண்ணியில் வந்து முக்கி விட சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கோழிகளுக்கு வந்து பேன் தொந்தரவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேன் தொந்தரவு வந்து போயிடும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் போட்டுட்ருக்கோம். ஆடு வளர்ப்பு சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டை படிச்சுட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி இப்போ கோழி பேன் தொந்தரவு வந்து நீங்கள் எப்படி போக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இதை பற்றி எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரியாத நான் அதை படித்து பார்த்து நான் வந்து கற்றுக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரியாத நான் வந்து கற்றுக்கிறேன். அதே மாதிரி மேலும் உங்களுக்கு கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.